முருகன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? பங்குனி உத்திரம், தைப்பூசம். சிவபெருமான்னா சிவராத்திரி. நவராத்திரி அப்படின்னா அம்பாள். ஏகாதசி அப்படின்னாலே விஷ்ணு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாடுகள் இருக்கு. அதே மாதிரி மாசி மகம் அப்படின்னா எந்த தெய்வம்? அப்படின்னு இயல்பாவே மனசுல ஒரு கேள்வி எழும் இல்லையா? அத தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல். மாசி மகம் அன்னைக்கு எந்த கடவுள வழிபட்டா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம். அம்மன் வழிபாடு. மாசி மாத மக நட்சத்திரத்துல தான் தக்ஷனின் மகளாக உமாதேவியார் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுது புராணம். அந்த தினம் புண்ணிய நாளா கருதப்படுது. இந்த நாள்ல பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னா சக்தியோட அருளை கண்டிப்பா பெற முடியும். அடுத்தது பெருமாள் வழிபாடு. பாதாளத்து உள்ளிருந்து பூமிய பெருமாள் வராக அவதாரமா எடுத்து வெளியே கொண்டு வந்த நாளும் மாசி மகம்தான். இந்த நாள் பெருமாளை வணங்க ஏற்ற நாள். எல்லா தெய்வங்களையும் வழிபட ஏற்ற நாளா மாசி மகம் இருக்கு. மாசி மகம் தோஷம் தீர்க்கும் புண்ணிய நாளாவும் கருதப்படுது. அடுத்து முருகன் வழிபாடு. சிவனுக்கு முருகன் மந்திர உபதேசம் கொடுத்த நாளும் மாசி மகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அன்னைக்கு முருகனை வழிபடுவதற்கும் சிறப்பான நாள் தான். அன்னைக்கு முருகனை வழிபட்டு முருகனோட அருளை பெற்றிடுங்க. அடுத்து சிவனோட வழிபாடு. மாசி மக நாள்ல எல்லா திருக்கோயில்கள்லயும் தீர்த்தவாரி விசேஷமா நடைபெறும். மாசி மக நாள்ல தான் சிவன் வர்ணனுக்கு சாப விமோச்சனம் அளித்தார் அப்படின்னு புராணம் சொல்லுது. அதனால சிவனை வழிபட்டாலும் நன்மை கண்டிப்பா கிடைக்கும். கேது. கேது வழிபாடு. கேது வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் போன பதிவிலே போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். கேது பகவான் மகம் நட்சத்திரத்தோட அதிபதி. இந்த நாள்ல கேது பகவானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஞானம் சிறக்கும். அதனால மாசி மகம் அன்னைக்கு குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி, நவகிரக சந்நிதியில உள்ள கேது பகவானுக்கு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யுங்க. அடுத்து கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு குலத்தை தழைக்க செய்யும். எந்த பிரச்சனையும் தீர்க்க குலதெய்வ அருள் கண்டிப்பா வேணும். மாசி மகம் அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்வதாலும் நேரில் போய் தரிசிக்கிறதுனாலையும் பலன்கள் ஏராளமா கிடைக்கும். மாசி மகம் அன்னைக்கு விஷ்ணு பகவான், உமாமகேஸ்வரர், முருகப்பெருமான் இந்த 3 கடவுள்களையும் வழிபட்டீங்க அப்படின்னா இந்த பிறப்பு மட்டும் இல்லாம முன்ஜென்ம பாவங்களும் தீரும். மாசி மகம் அன்னைக்கு எல்லா தெய்வங்களையும் வழிபடலாம். மாசி மகம் அன்னைக்கு தான் பௌர்ணமியும் வருது அப்படின்னு நான் போன வீடியோ பதிவுலேயே சொல்லியிருந்தேன். அந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜையும், மாலையில சூரியன் அஸ்தமானதுக்கு அப்புறம் அம்மன் வழிபாடும், முழு சந்திரனையும் வழிபாடு செய்யறது நன்மைகளை அள்ளி தரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த மாசி மகத்துல நீர்நிலைகள்ல போய் நீராடினீங்க அப்படின்னா 7 ஜென்ம பாவம் போக்கும் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோ பதிவுல சொல்லியிருந்தேன். ஆனா சில பேர் கேட்கலாம், என்னால வீட்ல இருந்து தான் செய்ய முடியும். என்னால நீர்நிலைகளுக்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்ல அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வீட்ல இருந்தே இல்லைன்னா எப்படி பெறணும் அப்படிங்கிறத நான் சொல்லித் தரேன். வீட்டுக்கு பக்கத்துல ஆறு, குளம் இந்த மாதிரி நீர்நிலைகள்ல நீராட எந்த வாய்ப்பு இல்லாம போனாலும் சரி, அயல்நாடுகள்ல வசிப்பவர்களா இருந்தாலும் சரி, மாசி மகம் அன்னைக்கு மாசி மகத்தோட பலனை அடையறதுக்கு எளிய ஒரு வழிமுறை இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்ல பூஜை அறையில செம்பு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க. பூஜை செய்யும்போது எப்பவுமே சரி எவர் சில்வர் பாத்திரங்களை உபயோகிக்காதீங்க. செம்பு, பித்தளை இல்லைன்னா மண் பாத்திரங்களை கூட உபயோகிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த 3த்துல ஏதோ ஒண்ணுல தண்ணிய ஃபுல்லா நிரப்பிக்கோங்க. அந்த தண்ணி எடுத்த பாத்திரத்துல கொஞ்சம் மஞ்சள் பொடி, வாசனை தூள், கங்கை தீர்த்தம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒண்ணும் கட்டாயம் கிடையாது. இந்த 3யும் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரார்த்தனை எப்படி பண்றது அப்படின்னா, இந்த தண்ணிக்கு தீபார்த்தனை, தூபார்த்தனை காட்டி நவ நதிகளோட பெயரை உச்சரித்து பூஜிக்கணும். இறைவனே, எங்களுடைய இல்லத்துல இந்த பாத்திரத்துல உள்ள நீர்ல எழுந்தருள்வாய். நான் அறிந்தோ அறியாமலோ செஞ்ச பாவங்கள்லாம் நீக்கி புனித நீராடிய பலனை எங்களுக்கு கண்டிப்பா அருளணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சு அந்த நீரை கொஞ்சம் தலையில தெளிச்சுக்கோங்க. கொஞ்சம் பருக கூட செய்யலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இறைவனுக்கு பூஜித்த இந்த நீரை குளிக்க கூட செய்யலாம். சாதாரண நீராக இருந்தாலும் சரி, பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தீர்த்தத்துக்கு இணையாக மாறும். இந்த நீரை பயன்படுத்தி வீட்ல குளிக்கும்போது புனித நீராடிய பலன் கண்டிப்பா கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.